திமுக தலைமையிலான கூட்டணி விரிசல் ஏற்பட வேண்டும் என சிலர் எதிர்பார்ப்பதாகவும் ஒருபோதும் அது நிறைவேறாது எனவும் கூறியுள்ள திருமாவளவன், கூட்டணி கட்சிகள் தொகுதிகளை கூடுதலாக கேட்பது வழக்கமான ஒன்றுதான் எனவும் இதனாலெல்லாம் கூட்டணியில் விரிசல் ஏற்படாது எனவும் தெரிவித்துள்ளார். பாஜக அதிமுக கூட்டணி அமைந்ததாக அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அறிவித்திருந்தாலும் கூட அதிகாரபூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக உடன்பட்டு இருக்கிறது என்று இதுவரையில் வெளிப்படையாக பேசவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பாஜக தரப்பில் தான் மீண்டும் மீண்டும் இது சொல்லப்படுகிறதே தவிர அதிமுக தரப்பில் யாரும் சொல்லவில்லை. அதிமுக தரப்பில் அதிகாரபூர்வமாக இதை அறிவிக்கட்டும், மேற்கொண்டு பேசுவோம். கூடுதலாக தொகுதிகள் கேட்போம் என்பது புதிய முழக்கம் அல்ல. ஒவ்வொரு தேர்தலிலும் எல்லா கூட்டணியிலும் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அவரவர் கட்சியின் நலன் கருதி கூடுதலாக தொகுதிகளை கேட்பது என்பது வழக்கமான ஒன்றுதான். அதைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் சண்முகம் சொல்லியிருக்கிறார். நாங்களும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதனால் ஒரு கூட்டணியில் விரிசல் ஏற்படுவதற்கோ அல்லது முறிவு ஏற்படுவதற்கோ வாய்ப்பில்லை. சிலர் அவ்வாறு எதிர்பார்க்கிறார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறாது. நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள். இதில் மேலும் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆனால் ஒரு மக்கள் பிரதிநிதியை விசாரணைக்கு வர வேண்டும் என்று சொன்னாலே போதும், அவர்கள் எங்கும் ஓடி ஒளிய போவதில்லை. எதற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் அங்கே போனார்கள் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த அணுகுமுறை ஏற்புடையதல்ல. அடுத்து இந்த கடத்தல் வழக்கில் ஒரு உயர் போலீஸ் அதிகாரியே தொடர்பில் இருந்திருக்கிறார் என்று அவரை கைது செய்ய நீதிமன்றம் ஆணையிட்டு இருக்கிறது என்பதை கேள்விப்படுகிற போது அதிர்ச்சியாக இருக்கிறது. சட்டம் முறைப்படி விசாரிக்கும் என்று நான் நம்புகிறேன்.